ஒரே ஒரு கேள்வி, நம்ம எல்லாருக்குமே பேய் அப்படின்னா ஒரு பயம் இருக்கும். பேய் படங்கள், பேய் கதைகள் நிச்சயமாக ஒரு பயம் இருக்கும். ஆனா அதே பேய் உங்க மனசுக்குள்ளதான் இருக்குது. உங்க துக்கம் தான் பேயா இருக்குது, உங்க பயம்தான் பேயா இருக்குது, உங்க குற்ற உணர்வு தான் பேயா இருக்கு. அது பேயா மாறி உங்களை பொசஸ் பண்ணுச்சுன்னா என்ன நடக்கும்? இதான் சைக்காலஜிக்கல் ஹாரர் ஃபிலிம்ஸ். வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா கிச்டி. இது சைக்காலஜிக்கல் ஹாரர் ஃபிலிம்ஸ் பார்ட் 3. பல ஹாரர் படங்கள் நம்மளை பேயால பயமுறுத்தும். முன்னாடி செத்து போனவங்களை யாரோ, அந்த வீட்டில் இருக்கிறவங்க, அந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க, இல்லை ஹஸ்பண்டால ஏமாத்தி கொல்லப்பட்ட மனைவி, இப்படியான கேரக்டர்ஸ் தான் இந்த பேய் படங்கள்ல வரும். ஆனா இன்னைக்கு நாம் பார்க்க போற ட்ரூ சைக்காலஜிக்கல் ஹாரர் ஃபிலிம்ஸ் எல்லாமே நம்ம மனசு தான். நம்ம மனசுக்குள்ள இருக்கிற குற்ற உணர்வோ, ஒரு ஃபியரோ, இல்லை ஒரு துக்கமோ, இல்லை ஏதோ ஒரு இனம் புரியாத பயம், இது எல்லாமே பேயாக மாறுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு தமிழ்ல சில அட்டகாசமான படங்கள் வெளியாயிருக்குது. அதுல ஒவ்வொன்றா பார்க்க போறோம். லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தமிழ்ல வெளியாட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் நினைக்கிறேன், பிசாசு. பிசாசு ஒரு துக்கம் அண்ட் கில்ட், இதோட மொத்த உருவம் தான் இந்த பிசாசு படமே. பல ஹாரர் படங்கள்ல பேய் பழிவாங்க வருது. ஆனா பிசாசு அப்படின்றது வேற மாதிரியான ஒரு ஜான்ரா. இங்க பேய் பயமுறுத்த வரல, உண்மையை சொல்ல வருது. ஒரு கம்ப்ளீட் ஆகாத ஒரு விஷயத்தை எப்படியாச்சும் சொல்ல வருது. நீ தப்பு பண்ணல, நீ தெரியாம தான் பண்ணிட்ட அப்படின்னு. அந்த சைக்காலஜில கிரீஃப் அப்படின்னா வெறும் சோகம் கிடையாது, ஒரு லாஸை நம்மளால ஏத்துக்கவே கொள்ள முடியாத ஒரு மனநிலை தான் அந்த சைக்காலஜில அந்த கிரீஃப் அப்படின்றது. சில நேரத்தில் அந்த துக்கம் வேற ஒரு உருவம் எடுத்து நமக்கு வரலாம். அப்படித்தான் பிசாஸ்லயும் அந்த செத்து போன பொண்ணு அந்த விஷயத்தை சொல்றதுக்காகவும் அதை கம்ப்ளீட் பண்றதுக்காகவும் தான் அந்த ஹீரோ பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்கு. இதுதான் எமோஷனல் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க சைக்காலஜிக்கல் டேர்ம்ஸ்ல. இது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஒரு வலி வெளியில இருக்கிற போல நம்ம ஃபீல் பண்ணுவோம். பிசாசுல வர்ற அமானுஷ்ய அனுபவங்கள் எல்லாத்துலயுமே பல ஆங்கிள்லையும் இதை நம்ம பார்க்க முடியும். அதனாலதான் படம் பயத்தை விட சோகம் அதிகமாக ஏற்படுத்துது. அதுவும் கிளைமேக்ஸ்ல அந்த பொண்ணோட அப்பா பார்க்கறப்போ நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு கண்ணீர் வரும் பாருங்க. ஐ திங்க் தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீன் நான் நினைக்கிறேன். ஐயோ அம்மா மகளே அப்படின்னு சொல்லி அந்த ராதா ரவி அழுவாரு பாருங்க. அப்ப இந்த பையன் என்ன பண்றதுன்னு தெரியாம அவனும் அழுவான். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டேஜ் சீன். பிசாசு ஒரு கோஸ்ட் ஸ்டோரியே கிடையாது. இன்ஃபேக்ட் ஐ திங்க் அது ஒரு கிரீவ் ஸ்டோரி, ஒரு குற்ற உணர்வின் ஒரு ஸ்டோரி தான் பிசாசு. சைக்காலஜிக்கல் ஹாரர் த்ரில்லர். இந்த லிஸ்ட்ல அடுத்து நான் பார்க்க போறது தமிழ் சினிமால வெளியான இன்னொரு ஒரு கோல்டு தான். அது விக்ரம் குமார் அவர்கள் எடுத்த யாவரும் நலம். ஒரு குடும்பம், ஒரு புது வீடு, ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி, இவ்வளவுதான் மேட்ரு. ஆனா இந்த சாதாரண விஷயங்கள்ல தான் இந்த படமே இந்த ஒட்டுமொத்த பயத்தையும் நமக்குள்ள ஸ்ப்ரெட் பண்ணுது. யாவரும் நலமோட பெரிய சாதனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அது படம் பார்க்கறப்போ நமக்குள்ள ஒரு பாரனோயாவை கிரியேட் பண்ணுது. பாரனோயா அப்படின்னா சைக்காலஜிக்கல் டேர்ம்ஸ்ல ஏதோ தப்பா இருக்கு ஆனா என்னன்னு நமக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் இருக்கு பாத்தீங்களா, அதான் பாரனோயா. ஒவ்வொரு எபிசோடும், ஒவ்வொரு சத்தமும், ஒவ்வொரு சம்பவமும் அந்த வீட்டுல அந்த ஒவ்வொருத்தங்களுக்கும் நடக்கும் பாத்தீங்களா, அது மெதுவாக நம்ம எல்லாத்தையுமே அந்த ஃபேமிலிகளை கொண்டு போய் ஒரு டிப்ரெஷன் நமக்குள்ளேயும் அந்த பாரனோயாவை கிரியேட் பண்ணுது. அந்த படம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையுமே சொல்லுது, மீடியா ஆங்ஸைட்டி. ஒரு ஸ்கிரீனு நம்ம வாழ்க்கையை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சா என்ன நடக்கும் அப்படின்றத 2009 ஒரு ஹாரர் ஐடியாவா டைரக்டர் பிரசன்ட் பண்ணியிருப்பாரு. ஆனா 2026 இதுதான் இன்னைக்கு நிஜ வாழ்க்கை. அந்த ஸ்கிரீன் தான் நம்ம எல்லாரையுமே இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குது. அது அன்னைக்கு ஹாரர் ஐடியா, இது இன்னைக்கு சோஷியல் சைக்காலஜி. அதனாலதான் யாவரும் நலம் ஒரு பெஸ்ட் சைக்காலஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் அப்படின்னு நான் சொல்றேன். லிஸ்ட்ல அடுத்து நான் பார்க்க போறது சைக்காலஜிக்கல் ஹாரர் த்ரில்லர்ல விசில். ஜேடி ஜெரி எடுத்த இந்த விசில் இங்கிலீஷ்ல வெளியான அர்பன் லெஜண்ட், ஐ நோ வாட் டிட் யூ லாஸ்ட் சம்மர் அப்படின்ற படங்களோட தாக்கம் இருந்தாலும் இந்த படம் தமிழுக்கு அந்த படம் வந்தப்போ நிச்சயமாக புதுசு. விசில பலர் ஒரு சாதாரண ஹாரர் ஃபிலிம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அதுக்கு பின்னாடி ஃபியர் சைக்காலஜி இருக்குது. ஒரு விஷயம் அந்த படம் கவனிச்சீங்கன்னா, அந்த மக்கள் நம்ம கூட்டமா இருக்கிறப்போ தைரியமா இருப்பாங்க. ஆனா தனியா இருக்கும்போது ஒரு அந்த இடம் பாத்தீங்கன்னா பயங்கரமா தோணும். நம்ம வீட்டிலேயே தனியா இருக்கிறப்போ திடீர்னு நைட் நமக்கு ஒரு பயங்கரமா பயம் ஒரு ஆட்டோமேட்டிக்கா. இதுக்கு பேர் தான் ஐசோலேஷன் எஃபெக்ட் அப்படின்றாங்க. இந்த மனிதர்கள் ஒரு சமூக உயிரினங்கள் தானே, தனியா இருக்கிறப்ப பயமும் அதிகரிக்கும். விசில் இதே உளவியலை தான் பயன்படுத்துது. இருள், அறியாமை, அந்த ஏரியாக்குள்ள நீங்க போகாதீங்க, அந்த ஏரியாக்குள்ள போனீங்க அப்படின்னா அங்க ஏதோ ஒண்ணு இருக்குது அப்படின்னு அந்த காலேஜ்ல ஒரு ஃபியரை கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல. சோ அந்த ஏரியாக்குள்ள போனா செத்துருவாங்க, யாருமே வந்ததில்லை, அது மட்டும் பூட்டியே இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா. அதுதான் அந்த படத்துல அந்த மெயின் கேரக்டர் அந்த ஃபியர் சைக்காலஜியை எல்லா இடத்துலையும் கிரியேட் பண்ணி ஒரு சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்டை, ஹாரர், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி அந்த கொலைகள் எல்லாம் நடக்கும்.
இப்போ யோசிச்சு பாருங்க, விசில் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த படத்துல லிங்க் ஆகுதான்ட்டு. விசில் இது வரைக்கும் நீங்க பார்க்காத யாராச்சும் ஜென்சி கிட்ட இருந்தீங்கன்னா மேபி ரீவிசிட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக அந்த படம் பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. டார்க்னஸ் அண்ட் சைலண்ட் இது ரெண்டும் வந்து ஒன்று சேர்ந்துச்சுன்னு வச்சுங்க, பல சமயம் பேயை விட நம்மளை பயங்கரமாக பயமுறுத்தும். சைக்காலஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் லிஸ்ட்ல அடுத்து நான் பார்க்க போறது கன்னடால ஃபர்ஸ்ட் வெளியானாலும் தமிழ்லையும் ரிலீஸ் ஆன யூ-டர்ன்ல வர்ற அமானுஷ்ய சக்தியை நம்ம வேற ஆங்கிள் பார்க்கலாம். இது வந்து ஒரு கர்மா பத்தின கதையா இல்ல கில்ட் பத்தின கதையா? சைக்காலஜில கில்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீலிங். ஒரு தப்பு செஞ்சுட்டு நம்ம தப்பிச்சிடலாம், சட்டத்திலிருந்து தப்பிச்சிடலாம், போலீஸ்ல இருந்து தப்பிச்சிடலாம், மற்றவர்கள்ட்ட இருந்து தப்பிச்சிடலாம். ஆனா நம்ம மனசுல இருந்து அவ்வளவு எளிசா நம்ம யாராலையும் அவ்வளவு ஈஸியா தப்பிக்க முடியாது. அந்த கில்ட் காலம் ஃபுல்லா நம்மள குத்திக்கிட்டே இருக்கும். யூ-டர்ன்ல தவறு செஞ்சவங்க எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. ஏன் அப்படின்றத அந்த படத்தோட கோர் லைன். தவறு செய்யறவங்க எதனால பாதிக்கப்படுறாங்க, எப்படி பாதிக்கப்படுறாங்க, அதை நோக்கி போறப்ப அதுக்கு பின்னாடி ஒரு அமானுஷ்ய ஆங்கிள். பேசிக்கா அங்க கில்ட் தான் அந்த படத்துல பேய். என்னைக்காவது நம்ம செஞ்ச ஒரு செயல்ல டெஃபினட்டாக நமக்கு அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில கிடைச்சே தீரும் அப்படின்றதா யூ-டர்ன் நமக்கு சொல்லுது. இந்த 4 படத்தையும் பாத்தீங்கன்னா பிசாசு வந்து துக்கத்தை பத்தி பேசுது, யாவரும் நலம் பயத்தை பத்தி பேசுது, விசில் வந்து பயம் அண்ட் தனிமை இரண்டத்தை பத்தி பேசுது, யூ-டர்ன் குற்ற உணர்வு பத்தி பேசுது, கில்ட் பத்தி பேசுது. வெளியில பேய் இருக்கலாம், இல்லாம போகலாம், ஆனா இந்த 4 விஷயமும் இந்த 4 பேயும் நமக்குள்ளே இருக்குது அப்படின்றதா மேட்ரு. அதனால இதெல்லாம் வெறும் ஹாரர் ஃபிலிம்ஸா நம்ம ஒதுக்கிட்டு போக முடியாது. இது ஒரு தமிழ்ல வெளியான மாஸ்டர் சைக்காலஜிக்கல் ஹாரர் ஃபிலிம்ஸ். இது வந்து டெஃபினட்டாக இதெல்லாம் இன்டர்நேஷனல் லெவல் படங்கள் தான். தமிழ்ல ரிலீஸ் ஆனதுனால டெஃபினட்டா அப்ரிசியேஷன் கிடைச்சு. பட் இன்னமும் இதெல்லாம் பேச வேண்டிய படங்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு சைக்கோ பாத்ல இருந்து நம்ம தப்பிக்கலாம், ஒரு சீரியல் கில்லர்ல இருந்து நம்ம தப்பிச்சு ஓடலாம். ஆனா துக்கம், குற்ற உணர்வு, பயம் இது எதுல இருந்தும் நாம தப்பிக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் வெளியில உள்ளேயே தான் இருக்குது. இந்த சைக்காலஜிக்கல் த்ரில்லர் சீரீஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதனோட ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் இதோ இந்த எண்ட் ஸ்கிரீன்ல நான் லிங்க் போட்டிருக்கேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து நாங்க பண்ணியிருக்கோம். முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க சூப்பர் தேங்க்ஸ் பண்ணலாம். அது எங்களுக்கு ஃபினான்ஷியலாகவும் பெரிய சப்போர்ட்டா இருக்கும். அண்ட் இந்த நிகழ்ச்சியில் யாராச்சும் ஸ்பான்சர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, சேனலை யாராச்சும் ஸ்பான்சர் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் நீங்க எனக்கு டிஎம் பண்ணலாம், இல்ல டெஃபினட்டாக எங்களை ரீச் அவுட் பண்ணலாம் ஃபார் ஆட்ஸ். அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்ட்ரெஸ்டிங்கான சஜஷன்ஸ் இருந்தாலும் இன்ஸ்டாகிராம்லையும் கமெண்ட்லேயும் போடுங்க. நன்றி, வணக்கம்.